உள்நோக்கமயமாக நடக்கக்கூடாது. எங்கட மண்ணிலே எங்களுடைய மக்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு சுயாட்சி அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலே தமிழர்களுடைய தேசம் அதனுடைய இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய லட்சியத்திற்காக, ஒரு புனிதமான லட்சியத்திற்காக உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இந்த மண்ணிலே சிறப்பானதாக அமைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் அவர்கள் நம்மளுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு குறிப்பாக சொல்ல போனால் இலங்கை அரசானது 48 பிரித்தானியர்களிடமிருந்து சுதந்திரம் பெறுகிற பொழுது அந்த நாட்டை ஆட்சி செய்கின்ற முழு அதிகாரத்தையும் சிங்கள பெரும்பான்மையினர் பெற்றுக் கொண்டார்கள். அப்ப கொழும்பில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திலே அவர்கள் எடுத்து இயற்றுகின்ற சட்டங்களின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சிங்களவர்கள் விரும்பி இயற்றுகிற அனைத்து முடிவுகளையும் நாங்கள் இந்த முழு நாடு ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் அந்த ஒற்றியாட்சி என்கின்ற முறைமையினுடைய விளக்கம். அப்ப நாடு முழுவதும் இருந்து தெரிவு செய்யப்படுகிற மக்கள் பிரதிநிதிகள் ஓரிடத்தில் ஒன்று கூடி அவர்களிலே பெரும்பான்மையினர் எடுக்கின்ற முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு இந்த நாடு இயங்க வேண்டும் என்பது. என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டிலே 75% சிங்களவர்களாக இருக்கிற பொழுது அங்கு எடுக்கப்படுகிற அனைத்து முடிவுகளுமே சிங்களவர்களுக்கு சாதகமான முடிவுகள், தமிழர்களுக்கு சாதகமான எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதே வேளையிலே தமிழர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவு எடுக்கப்படுவதை தடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் எங்கள் மண்ணிலே சிங்கள குடியேற்றங்கள் நடக்கிற பொழுது நாடாளுமன்றத்தில் இருந்த தமிழ் பிரதிநிதிகளால் அதை தடுக்க முடியவில்லை. எங்கள் மண்ணிலே இந்த கிராமமாக தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது அந்த படுகொலைகளை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அந்த படுகொலைகளில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. அந்த ஆயுதப்படைகள் ஸ்ரீலங்கா காவல்துறையினராக இருக்கலாம், ராணுவத்தினராக இருக்கலாம், அல்லது ஊர்காவல் படையினராக இருக்கலாம், அவர்கள் எல்லோருமே சட்டத்தில் இருந்து விலக்கு பெற்று தண்டனையில் இருந்து விலக்கு பெற்றவர்களாக தொடர்ந்து உங்களுக்கு எதிரான அந்த படுகொலைகளை செய்து கொண்டே வந்தார்கள். என்னன்னு சொன்னால் அந்த முடிவுகள் அனைத்துமே கொழும்பு நாடாளுமன்றத்தில் இருந்த காரணத்தினால் ஒற்றையாட்சி மையப்படுத்தி அந்த பெரும்பான்மையினருடைய முடிவுகள் தான் அனைத்தையுமே தீர்மானிப்பதாக இருந்தபடியால் தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபட்ட சிங்கள பௌத்த பேரினவாத ஒடுக்குமுறையாளர்கள் பாதுகாக்கப்பட்டே வந்தார்கள். ஆகவே இந்த ஒட்டியாட்சி முறைமை என்பது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது இந்த விடுதலை போராட்டத்திற்காக ஆயுதம் ஏந்திய ஒவ்வொரு மாவீரர்கள் ஒவ்வொரு போராளிகளுக்கும் எதிர்பார்ப்பாக இருந்தது. உயிர் கொடுத்த மாவீரர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள் உயிர் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், உங்களோடு உடன் பிறந்த சகோதரர்கள் உயிர் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லது நீங்கள் கட்டிய கணவர்கள் உயிர் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் இந்த விடுதலை போராட்டத்தில் இணைந்து கொள்கிற பொழுது அவர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த ஒற்றை ஆட்சி என்கின்ற அந்த அரசியல் அமைப்பு ஒழிக்கப்பட்டு எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் தீர்வு எங்களுக்கு வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அந்த முடிவுகள் அவர்களுடைய அந்த தீர்மானங்கள் அமைந்திருந்தன. அப்படி இருக்கிற பொழுது அவர்கள் 80களில் இருந்து 2009 வரை இந்த ஒற்றையாட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக போராடி தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்து நீங்கள் பிள்ளைகளை எல்லாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த 2009க்கு பின்னரான சூழலிலே நாங்கள் இந்த எங்களுடைய வடகிழக்கு தாயகம் தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை என்ற நிலைப்பாடுகளை நாங்கள் கைவிட்டு ஒற்றையாட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் அது நாங்கள் உடன் பிறந்தவர்களுக்கும் நாங்கள் வயிற்றிலே சுமந்து வைத்த பிள்ளைகளுக்கு செய்கின்ற பச்சை துரோகமாகத்தான் அது இருக்கு. நாங்கள் அதை ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த அனுர அரசு ஆட்சிக்கு வருகிற பொழுது அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக போட்டியிடுகின்ற பொழுது அவர் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லியிருக்கிறார், தான் இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனையை தீர்த்து வைக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். அந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவர் முன்வைத்திருக்கிற யோசனை என்னவென்று சொல்லி சொன்னால், 2015ஆம் ஆண்டு பதவியேற்ற அரசாங்கம் ஒரு அரசியல் காப்பு வரைவை தயாரித்திருக்கிறது. இனப்பிரச்சனைக்கு தீர்வுக்காக ஒரு அரசியல் காப்பு வரைவை தயாரித்திருக்கிறது. அந்த அரசியல் காப்பு வரைவை தான் முன்கொண்டு சென்று அதை நிறைவேற்றி முடிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்று சொல்லி சொன்னால், நீங்கள் எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் 2015ஆம் ஆண்டு பதவிக்கு வந்த அரசாங்கம் யார், அந்த அரசாங்கம் தயாரித்த அரசியல் காப்பு வரைவு என்ன, அதிலே உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய கணவன்மார் கொண்டிருந்த அந்த லட்சியம் அந்த அரசியல் காப்பு உள்ளடக்கப்பட்டிருக்கிறதா? அந்த அரசியல் காப்பு வரைவை அந்த 15ஆம் ஆண்டு பதவியேற்ற அரசாங்கம் ரணில் மைத்திரி அரசாங்கம். அதற்குத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நல்லாட்சி என்ற ஒரு பெயரை கூட்டியிருந்தது. அந்த ரணில் மைத்திரி அரசாங்கத்தினால் 16ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 5ஆம் தேதி இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு புதிய அரசியல் ஜாப் உருவாக்குகிற பணி கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கை பாராளுமன்றம் அரசியல் ஜாப்பு சபையாக, அரசியல் நிர்ணய சபையாக பிரகடனப்படுத்தப்பட்டு அது ஒரு அரசியல் ஜாப்பை உருவாக்குகிற பணியை ஆரம்பித்திருந்தது. அதனுடைய விரைவு, முதலாவது விரைவு 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வெளிவந்திருந்தது. அந்த விரைவைத்தான் அனுரகுமார திசாநாயக்கா கொண்டு நிறைவேற்ற போவதாக சொல்லி இருக்கிறார். என்று சொல்லி சொன்னால், அன்று அந்த வரைவு தயாரிக்கப்படுகிற பொழுது
15ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்திலும் ஜேவிபி பாராளுமன்றத்திலே அங்கம் வகித்தார். அந்த இந்த அனுரகுமார திசாநாயக்க உட்பட ஜேவிபி அங்கே அங்கம் வகித்தார். அதுபோன்று சுதந்திர கட்சியில் இந்த மொட்டு கட்சி சார்ந்தவர்கள் ராஜபக்ச குடும்பம் அப்பொழுது சுதந்திர கட்சியிலே அவர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தார். அவர்கள் எல்லோரும் அந்த வரைவு தயாரிப்பதிலே வந்து பங்கெடுத்திருந்தார். ரணில் மைத்ரி அதிலே அவர்கள் அரசாங்கமாக இருந்தார். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தயாரிக்கிற அந்த அரசியல் உருவாக்கத்திலே வடகிழக்கு தமிழ் மக்களுடைய அறுதி பெரும்பான்மை அல்ல 3-2 பெரும்பான்மை ஆசனத்தை பெற்று வடகிழக்கிலிருந்து சென்றிருந்த தமிழ் தேசிய கூட்டம் திருவோணமலை மண்ணினுடைய மைந்தன் சம்பந்தனையாவுடைய தலைமையிலே வீட்டு தினத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த 16 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த நாடாளுமன்றத்திலே அங்கம் வகித்து அந்த அரசியல் ஜாப் உருவாக்கத்திலே பங்கெடுத்திருந்தார். அந்த அரசியல் ஜாப் என்ன சொல்றது என்று சொல்லினால் விரைவு என்ன சொல்றது என்று சொன்னால் வடகிழக்கு தாயகம் என்பது அங்கே மறக்கப்படுகிறது. வடகிழக்கு இணைப்பு என்பது மறக்கப்படுகிறது. தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை மறக்கப்படுகிறது. தமிழர்களுடைய தேசம் உரிமை என்பது மறக்கப்படுகிறது. இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்ற அடிப்படையிலே ஒரு வரைவு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பேர் அந்த அரசியல் அமைப்பிலே இந்த இப்பொழுது நாங்கள் இன்றைக்கு நாட்டிலே நடைமுறையில் இருக்கிற அரசியல் அமைப்பு 78ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஏஆர்டி 68ஆம் ஆண்டு கொண்டு வந்தது. இந்த அரசியல் அமைப்பில வந்து இப்ப நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த அரசியல் அமைப்புதான். அந்த அரசியல் அமைப்பின் தமிழ் மொழி வடிவத்தை நீங்கள் எடுத்து படித்தீர்களாக இருந்தால் அதுல வந்து ஒட்டியாட்சி என்று சொல்லியிருக்கு. நாட்டினுடைய தன்மை ஒட்டியாட்சி என்று இருக்கு. ஆங்கிலத்தை எடுத்து படித்தீர்கள் என்றால் யூனிட்டரி என்று இருக்கும். சிங்களத்தை எடுத்து படித்தீர்கள் என்றால் ஐக்கிய ராட்சி என்று இருக்கும். ஆனால் இந்த புதிதாக தயாரிக்கப்பட்டிருக்கிற வரைவில தமிழ்ல இருந்த ஒட்டியாட்சி என்று சொல்லிட்டு ஆங்கிலத்தில் இருந்த யூனிட்டரி என்று சொல்லிட்டு ஆனால் சிங்களத்தில் இருந்த ஐக்கிய ராட்சி என்று சொல்லி இருக்கிறோம். 75 வருடங்களாக 48 சுதந்திரம் கிடைத்த பிற்பாடு இலங்கை நீதித்துறையில வந்து நீதிமன்றங்கள் தீர்ப்புகள் வழங்கி வந்து மயமாக்க நடக்கக்கூடாது. எங்கட மண்ணிலே எங்களுடைய மக்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு சுயாட்சி அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலே தமிழர்களுடைய தேசம் அதனுடைய உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய லட்சியத்திற்காக ஒரு புனிதமான லட்சியத்திற்காக உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இந்த மண்ணிலே சிறப்பானதாக அமைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் அவர்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அது குறிப்பாக சொல்ல போனால் வந்து இலங்கை அரசானது 48 பிரித்தானியர்களிடமிருந்து சுதந்திரம் பெறுகிற பொழுது அந்த நாட்டை ஆட்சி செய்கின்ற முழு அதிகாரத்தையும் வந்து சிங்கள பெரும்பான்மையினர் பெற்றுக் கொண்டார்கள். அப்ப கொழும்பில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திலே அவர்கள் எடுத்து இயற்றுகின்ற சட்டங்களின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சிங்களவர்கள் விரும்பி இயற்றுகிற அனைத்து முடிவுகளையும் நாங்கள் ஏற்றிருந்த முழு நாடு ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் அந்த ஒற்றியாட்சி என்கின்ற முறைமையினுடைய விளக்கம். அப்ப நாடு முழுவதும் இருந்து தெரிவு செய்யப்படுகிற மக்கள் பிரதிநிதிகள் ஓரிடத்தில் ஒன்று கூடி அவர்களிலே பெரும்பான்மையினர் எடுக்கின்ற முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு இந்த நாடு இயங்க வேண்டும் என்பது. என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டிலே 75% சிங்களவர்களாக இருக்கிற பொழுது அங்கு எடுக்கப்படுகிற அனைத்து முடிவுகளுமே சிங்களவர்களுக்கு சாதகமான முடிவுகள். தமிழர்களுக்கு சாதகமான எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதே வேளையிலே தமிழர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவு எடுக்கப்படுவதை தடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் எங்கள் மண்ணிலே சிங்கள குடியேற்றங்கள் நடக்கிற பொழுது நாடாளுமன்றத்தில் இருந்த தமிழ் பிரதிநிதிகளால் அதை தடுக்க முடியவில்லை. எங்கள் மண்ணிலே இந்த கிராமமாக தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது வந்து அந்த படுகொலைகளை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அந்த படுகொலைகளில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. அந்த ஆயுதப்படைகள் ஸ்ரீலங்கா காவல்துறையினராக இருக்கலாம், ராணுவத்தினராக இருக்கலாம், அல்லது ஊர்காவல் படையினராக இருக்கலாம், அவர்கள் எல்லோருமே வந்து சட்டத்தில் இருந்து விலக்கு பெற்று தண்டனையில் இருந்து விலக்கு பெற்றவர்களாக தொடர்ந்து உங்களுக்கு எதிரான அந்த படுகொலைகளை செய்து கொண்டே வந்தார்கள். என்று சொன்னால் அந்த முடிவுகள் அனைத்துமே வந்து கொழும்பு நாடாளுமன்றத்தில் இருந்த காரணத்தினால் ஒற்றியாட்சி மையப்படுத்தி அந்த பெரும்பான்மையினருடைய முடிவுகள் தான் அனைத்தையுமே தீர்மானிப்பதாக இருந்தபடியால் தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபட்ட சிங்கள பௌத்த வீரணவாத ஒடுக்குமுறையாளர்கள் பாதுகாக்கப்பட்டே வந்தார்கள். ஆகவே வந்து இந்த ஒட்டியாட்சி முறைமை என்பது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது இந்த விடுதலை போராட்டத்திற்காக ஆயுதம் ஏந்திய ஒவ்வொரு மாவீரர்கள் ஒவ்வொரு போராளிகளுக்கும் எதிர்பார்ப்பாக இருந்தது. உயிர் கொடுத்த மாவீரர்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள் உயிர் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் உங்களோடு உடன் பிறந்த சகோதரர்கள் உயிர் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லது நீங்கள் கட்டிய கணவர்கள் உயிர் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த விடுதலை போராட்டத்தில் இணைந்து கொள்கிற பொழுது அவர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த ஒற்றையாட்சி என்கின்ற அந்த அரசியல் அமைப்பு ஒழிக்கப்பட்டு எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் தீர்வு எங்களுக்கு வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அந்த முடிவுகள் அந்த அவர்களுடைய அந்த தீர்மானங்கள் அமைந்திருந்தன. அப்படி இருக்கிற பொழுது அவர்கள் 80களில் இருந்து 2009 வரை இந்த ஒற்றியாட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக போராடி தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்து நீங்கள் பிள்ளைகளை எல்லாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது
அந்த 2009 பின்னரான சூழலிலே நாங்கள் இந்த எங்களுடைய வடகிழக்கு தாயகம் தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை என்ற நிலைப்பாடுகளை நாங்கள் கைவிட்டு ஒற்றியாட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் அது நாங்கள் உடன் பிறந்தவர்களுக்கும் நாங்கள் வயிற்றிலே சுமந்து பெற்ற பிள்ளைகளுக்கும் செய்கின்ற பச்சை துரோகமாகத்தான் அது இருக்கிறது. நாங்கள் அதை ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த அனுர அரசு ஆட்சிக்கு வருகிற பொழுது அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக போட்டியிடுகின்ற பொழுது அவர் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லியிருக்கிறார், தான் இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனையை தீர்த்து வைக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். அந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவர் முன்வைத்திருக்கிற யோசனை என்னவென்று சொல்லி சொன்னால் 2015ஆம் ஆண்டு பதவியேற்ற அரசாங்கம் ஒரு அரசியல் காப்பு வரைவை தயாரித்திருக்கிறது. இனப்பிரச்சனைக்கு தீர்வுக்காக ஒரு அரசியல் காப்பு வரைவை தயாரித்திருக்கிறது. அந்த அரசியல் காப்பு வரைவை தான் முன்கொண்டு சென்று அதை நிறைவேற்றி முடிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்று சொல்லி சொன்னால் நீங்கள் எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் 2015ஆம் ஆண்டு பதவிக்கு வந்த அரசாங்கம் யார், அந்த அரசாங்கம் தயாரித்த அரசியல் காப்பு வரைவு என்ன, அதிலே உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய கணவன்மார் கொண்டிருந்த அந்த லட்சியம் அந்த அரசியல் காப்பில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதா? அந்த அரசியல் காப்பு வரைவை அந்த 15ஆம் ஆண்டு பதவியேற்ற அரசாங்கம் ரணில் மைத்திரி அரசாங்கம், அதற்குத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நல்லாட்சி என்ற ஒரு பெயரை சூட்டியிருந்தது. அந்த ரணில் மைத்திரி அரசாங்கத்தினால் 16ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 5ஆம் தேதி இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு புதிய அரசியல் ஜாப் உருவாக்குகிற பணி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கை பாராளுமன்றம் அரசியல் ஜாப்பு சபையாக, அரசியல் நிர்ணய சபையாக பிரகடனப்படுத்தப்பட்டு அது ஒரு அரசியல் ஜாப்பை உருவாக்குகின்ற பணியை ஆரம்பித்திருந்தது. அதனுடைய விரைவு, முதலாவது விரைவு 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வெளிவந்திருந்தது. அந்த விரைவைத்தான் அனுரகுமார திசாநாயக்கா கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக சொல்லியிருக்கிறார். என்று சொல்லி சொன்னால் அன்று அந்த வரைவு தயாரிக்கப்படுகிற பொழுது 15ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்திலும் ஜேவிபி பாராளுமன்றத்திலே அங்கம் வகித்தார். அந்த இந்த அனுரகுமார திசாநாயக்கா உட்பட ஜேவிபியினர் அங்கே அங்கம் வகித்தார். அதுபோன்று சுதந்திர கட்சியில் இந்த மொட்டு கட்சி சார்ந்தவர்கள் ராஜபக்ச குடும்பம் அப்பொழுது சுதந்திர கட்சியிலே அவர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தார். அவர்கள் எல்லோரும் அந்த வரைவு தயாரிப்பதிலே வந்து பங்கெடுத்திருந்தார்கள். ரணில் மைத்திரி அதிலே அவர்கள் அரசாங்கமாக இருந்தார். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தயாரிக்கிற அந்த அரசியல் ஜாப் உருவாக்கத்திலே வடகிழக்கு தமிழ் மக்களுடைய அறுதி பெரும்பான்மை அல்ல 3/2 பெரும்பான்மை ஆசனத்தை பெற்று வடகிழக்கிலிருந்து சென்றிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு திருவோணமலை மண்ணினுடைய இருந்து மண்ணினுடைய மைந்தன் சம்பந்தனையாவுடைய தலைமையிலே வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த 16 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த நாடாளுமன்றத்திலே அங்கம் வகித்து அந்த அரசியல் ஜாப் உருவாக்கத்திலே பங்கெடுத்திருந்தார். அந்த அரசியல் ஜாப் என்ன சொல்கிறது என்று சொல்லினால் விரைவு என்ன சொல்கிறது என்று சொன்னால் வடகிழக்கு தாயகம் என்பது அங்கே மறக்கப்படுகிறது. வடகிழக்கு இணைப்பு என்பது மறக்கப்படுகிறது. தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை மறக்கப்படுகிறது. தமிழர்களுடைய தேசம் உரிமை என்பது மறக்கப்படுகிறது. இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்ற அடிப்படையிலே ஒரு வரைவு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பேர் அந்த அரசியல் அமைப்பிலே இந்த இப்பொழுது நாங்கள் இன்றைக்கு நாட்டிலே நடைமுறையில் இருக்கிற அரசியல் அமைப்பு 78ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஏஆர்ஜியத்தினால் 78ஆம் ஆண்டு கொண்டு வந்தது. இந்த அரசியல் அமைப்பில வந்து இப்ப நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது அந்த அரசியல் அமைப்புகள் தான். அந்த அரசியல் அமைப்பின் தமிழ் மொழி வடிவத்தை நீங்கள் எடுத்து படித்தீர்களாக இருந்தால் அதுல வந்து ஒட்டியாட்சி என்று சொல்லியிருக்கு. நாட்டினுடைய தன்மை ஒட்டியாட்சி என்று இருக்கு. ஆங்கிலத்தை எடுத்து படித்தீர்கள் என்றால் யூனிட்டரி என்று இருக்கும். சிங்களத்தை எடுத்து படித்தீர்கள் என்றால் ஐக்கிய ஆட்சி என்று இருக்கும். ஆனால் இந்த புதிதாக தயாரிக்கப்பட்டிருக்கிற வரைவில தமிழ்ல இருந்த ஒட்டியாட்சி என்று சொல்லிட்டு, ஆங்கிலத்தில் இருந்த யூனிட்டரி என்று சொல்லிட்டு, ஆனால் சிங்களத்தில் இருந்த ஐக்கிய ஆட்சி என்று சொல்லி இருக்கிறோம். 75 வருடங்களாக 48 சுதந்திரம் கிடைத்த பிற்பாடு இலங்கை நீதித்துறையில வந்து நீதிமன்றங்கள் தீர்ப்புகள் வழங்கி வந்து